அந்த க்ரௌடும் எதுக்கு நிற்கிதுன்னு தெரியுதா? வாங்க சொல்கிறேன், ஒரு காமனான இடத்துல போய் பேசுவோம். யாரெல்லாம் பிரிப்கோ மெம்பர்ஷிப் எடுத்துக்காங்களோ தமாக் வந்துட்டு ப்ரீ அலாட்மெண்ட்காக கூப்பிட்டுருக்காங்க. லான்ச்சுக்கு முன்னாடி யூனிட் அலாட் பண்ணுறதுக்கு நம்ம கூப்பிட்டுருக்காங்க. எந்த ப்ராஜெக்ட்டுக்கு? தமாக் ஐலண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய ஹைப் இருக்குது. அதனால நாங்கள் எங்கள் கம்பெனியில் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸும் 12,000 dirhams பே பண்ணி ஒரு வாரம் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கோம். இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப் எடுத்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சுக்கு முன்னாடி எங்களுக்கு கூப்பிட்டு ஆஃப்டர் பல்க் பையர்ஸ் உங்களை அலாட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான க்ரௌட் தான் நீங்கள் அங்கே பார்த்தீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பல்க் புக்கர்ஸ் ஒரு பல்கான ஒரு யூனிட் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பிரிப்கோ மெம்பர்ஷிப் உள்ளவங்களாம் எடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி லான்ச்சுக்கு முன்னாடி எந்த ஒரு ஹேசல் பர்சனும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஓகே நிறைய ஆப்ஷன்ஸோட யூனிட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூனிட் கிடைக்கும். இப்போ திருப்பி இன்னொரு அலாட்மெண்ட் இருக்கு ஃபார் DBRT, தமாக் பில்லியனர்ஸ் ரவுண்ட் டேபிள். இதில் வந்துட்டு எங்கள் கம்பெனியுமே இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு டாப் 10 வித் தமாக். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூனிட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிஃபோர் லான்ச்